ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு அப்பம் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன் காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 2 கப் அரிசி எடுத்துருக்குறேன். வெள்ளை பச்சை அரிசி எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுக்கிறேன். இப்போ இந்த அரிசி நல்லா ஊறி இப்போ அதில் கழுவி களைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு 1/2 கப் ரைஸ் சோறு, நாங்கள் சாப்பிட்ற சோறு அது 1/2 கப்பும், தேங்காய் பூ 1/2 கப். வடித்த சோறாக இருந்தாலும் பரவாயில்ல, பழைய சோறாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து, தண்ணியும் கொஞ்சம் அரைக்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து, இதுக்கு அளவாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். குறுநாளாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா தோசை மாவு நாங்கள் அரைப்ப மாவு அந்த மாவு இருக்கும், தண்ணியாக இல்லாமல் திக்காவும் இல்லாமல் அரைக்கணும். இப்போ இதை அரைச்சி இது அப்படியே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் நாங்கள் ஈஸ்ட் சேர்த்து கையால் நல்லா எங்களோட கையாலேயே நாங்கள் நல்லா கரைக்கணும். கரண்டி போடக்கூடாது. நல்லா கரைச்சிட்டு இதை திரும்ப ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ நாங்கள் எங்களுக்கு முடிஞ்ச அளவு ஒரு 7 மணி நேரம் கொண்டாலும் பரவாயில்ல பொங்க விடணும். பொங்க விட்டால் நல்லா பொங்கி இருக்கும். இப்போ நல்லா பொங்கி இருக்கும். இதை கரண்டியால் குழிக்கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அடியிலேருந்து மேலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா நுரையெல்லாம் போய் இதுக்கு சீனி ஒரு 2 தேக்கரண்டி அளவு சீனி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி தேங்காய் பால் ஒரு டம்ளர் கட்டி தேங்காய் பால் 1 டம்ளர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ இதுக்கு ஒரு சம்பல், கார சம்பல் ஒன்று செய்ய போகிறேன். இதுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் கட்டர்தூள் அது ஒரு 2 கரண்டி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு நல்ல தேசிக்காய் எலுமிச்சம்பழம் நல்ல புளிப்பாக உள்ளது ஒரு பாதி பெரிய பாதியாக புழிஞ்சி, வெங்காயம் பெரிய வெங்காயமாக நல்ல ஒரு வெங்காயம் வெட்டி அது சம்பல் உண்டு. அது இந்த அப்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த வெறும் அப்பம் இப்போ நான் ஊற்ற போகிறேன். நல்லா காய வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிட்டு வெறும் அப்பம் இதுக்கு ஒன்றும் சேர்க்கல, அப்படி வெறுமனையாக அப்பம் சுட்டு இப்போ இதை எடுக்கிறேன். இப்போ 2வது முட்டை அப்பம் ஊற்ற போகிறேன். முட்டை அப்பம் ஃபுல் பாயிலாக இருந்தாலும் ஊற்றலாம், ஆஃப் பாயிலாக இருந்தாலும் ஊற்றலாம், அது அவங்கவுங்க விருப்பம். இப்போ இது முட்டையும் நல்லா வெந்து கொஞ்சம் முக்கால் பதத்தில் நான் ஆஃப் பாயில் மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். ஃபுல்லாகவும் வேக விடலாம். இப்போ பாலப்பம் அது ஒரு கரண்டி பால், ஒரு 2 கரண்டி பால் போட்டு சுகரோ தேனோ சாக்லேட்டோ எதுண்டாலும் பரவாயில்ல, கருப்பட்டியோ எதுனாலும் சேர்க்கலாம். சேர்த்து நான் சீனி சேர்க்குறேன். சேர்த்து இதையும் நல்லா மூடி வைக்கணும். மூடி வச்சு இப்போ இது வெந்த உடனே இதை எடுத்துட்டு நாங்கள் சர்வ் பண்ணி பரிமாறி சாப்பிட்டா நல்லா அப்பம் வீட்டுக்கு ருசியான வாய்க்கு ருசியான அப்பம் வரும். எப்படி செஞ்சேன்னு பார்த்துருப்பீங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.